இனி நாம் நேரத்தை கடத்த வேண்டாம் மன்னா. பார்வதி கைலாயத்தை விட்டுவிட்டு தனியாக செல்கிறாள். அந்த பார்வதி மட்டும் நமது கையில் சிக்கிவிட்டால் அந்த மகா காளியும் நமது கட்டுப்பாட்டில் வந்து விடுவாள். மகாதேவன் ஏற்கனவே கூறியுள்ளான். அவன் மூடன் அல்ல. நன்கு யோசி. மகாதேவன் நன்கு அறிவான். நம் இருவருக்கும் பார்வதி தேவைப்படுகிறாள். இருப்பினும் அவளை தனியாக அனுப்பியிருக்கிறான் என்றால், அவளும் துணிவுடன் இங்கு வந்திருக்கிறாள் என்றால், இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா? இதற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ காரணம் உள்ளது நிசும்பா. மகாதேவர் என்ன செய்வார், ஏது செய்வார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது? இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு. மகாதேவி தனியாக வந்துள்ளாள். அதுவும் கைலாயத்தை விட்டு வெகு தொலைவில் வந்துள்ளாள். அவளை அபகரிப்பதற்கு இது சரியான தருணம் சகோதரா. இந்த இடத்தை கண்டதும் ஒரு விசித்திர உணர்வு தோன்றுகிறதே. பார்வதி இத்தகைய சூழ்நிலையில் தனியாக இருப்பது உசிதமா மகாதேவா? மார்க்கத்தை அவரால் தான் தர முடியும் என்று தெரியும். ஆனால் அதற்கான மாற்றத்தை தாங்கள் செய்யலாமே. பார்வதி குழந்தை மனம் படைத்தவள். அவள் எந்த சூதும் அறியாதவள். அப்படிப்பட்ட அவள் தனியாக செல்வதா? நன்மை தீமை அறியாதவள் தனியாக செல்வது ஆபத்தல்லவா? ஒன்றை தாங்கள் மறந்துவிட்டீர்கள். பார்வதி தங்களின் சகோதரி மட்டுமல்ல, மகா சக்தியான காளி. 7 உலகங்களையும் ரட்சிப்பவள். அவளை என்னாலும் எவராலும் தடுக்க இயலாது. தாங்கள் என்ன கூறினாலும் என் மனம் ஏற்கவில்லை. அவள் சக்தி படைத்தவள்தான். இருப்பினும் அவள் மனதளவில் மனிதர்களின் மனத்தை கொண்டவள். எதிர்பாராத ஆபத்துக்களை அவள் தாங்க மாட்டாள். மிகவும் குழம்பி போவாள். எனில் நம் பார்வதி இதை அனைத்தையும் எவ்வாறு சமாளிப்பாள்? தங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு இது ஒன்றே. தங்களின் பார்வையில் பார்வதி ஒரு சாதாரண மனுஷியாகவே தெரிகின்றாள். ஆனால் என்னுடைய பார்வையில் மனிதர்கள் மேல் கருணை உள்ளம் கொண்ட தெய்வ சக்தி அவளாவாள். அவளே ஆதிசக்தி நாராயணா. ஆதிசக்தியே முடிவெடுத்த பின் அடியேன் எவ்வாறு தடுக்க இயலும்? தாங்கள் எதையோ மறைப்பது போல எனக்கு தோன்றுகிறதே. மகா காளியின் குரூர ரூபத்தை மாற்றக்கூடிய அந்த மகாதேவனால் பார்வதியை தடுக்க இயலவில்லையா? ஏனெனில் பார்வதி மேற்கொண்ட இப்பயணத்தின் தொடக்கமே எனக்கு மட்டற்ற ஆனந்தத்தை அளித்தது. எனது இந்த பயணத்தை தாங்கள் தடுத்து நிறுத்தவும் வேண்டாம், என் உடன் வரவும் வேண்டாம். எனில் தாங்கள் கூறுவது? ஆம் நாராயணா, நான் கூறுவது உண்மை. ஒவ்வொருவர் பார்வையிலும் காட்சி வேறுபடுகின்றது. அப்படிப்பட்ட அவள் தனியாக செல்வதா? பார்வதியிடம் அனைத்தையும் கூறிவிட்டால் அவள் மேற்கொண்ட பயணத்தின் நோக்கம் மாறிவிடும் அல்லவா? அவளின் பயணத்தில் என்றும் தடையாக இருக்க மாட்டேன். எத்தனை காலங்களுக்கு இதை மறைக்க இயலும்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு தாங்களே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள்? தாங்கள் கஷ்டப்படுவது எனக்கு தெரியும். தாங்கள் நினைத்தால் அனைத்தையும் மாற்றலாமே. பார்வதிக்கு மார்க்கத்தை காட்டுங்கள். அவளுள் எழும் கேள்விக்கு விடை தாருங்கள் மகாதேவா. பலமுறை என் ஆசைகள் தோல்வியடைந்தது, நிராசையானது. ஆனால் இம்முறை எனக்கு நம்பிக்கை தோன்றுகிறது. பார்வதிக்கு மார்க்கத்தை காட்ட வேண்டியது நான் அல்ல. பார்வதி சுய மார்க்கத்தை கண்டறிய வேண்டும்.
என்ன விசித்திரம் இது! நான் எதற்கு இந்த இடத்திற்கு வர வேண்டும்? பார்வதியின் பயணமானது பரந்த நோக்கம் கொண்டதாகும். தங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது நாம் என்ன செய்வது மகாதேவா? காத்திருக்க வேண்டும். பார்வதி அப்பயணத்தின் மூலமாக அவளை பற்றி அறிந்து கொள்கிறாளா இல்லையா என்று காத்திருக்க வேண்டும். தன்னையே உணரும் அந்த யாத்திரையில் பார்வதி எச்சமயம் தன்னை கட்டுக்குள் வைத்திருக்க உணர்கிறாளோ அப்போது அவள் அறியாத பல விஷயங்களையும் நான் கூறுவேன். ஒருவேளை நீங்கள் கூறுவது போல் பார்வதி கட்டுக்குள் வரவில்லை என்றால்? இக்கேள்வியை நான் எண்ணி பார்க்க கூட விரும்பவில்லை நாராயணா. யார் அது? யார் அங்கே? தாயே, நந்தி, நீங்கள் அனைவரும் இங்கு? தங்களை அழைத்துச் செல்லவே வந்துள்ளோம் தாயே. கைலாயம் தாங்கள் இல்லாமல் சூன்யமாக உள்ளது. ஒப்புக்கொள்கிறேன், தாங்கள் எங்களை பெற்றெடுக்கவில்லைதான். இருப்பினும் நாங்கள் தங்களுடைய பிள்ளைகள் தானே. தாயானவர் பிள்ளைகளை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். நான் யாத்திரை செல்கிறேன் நந்தி. அப்படி என்ன யாத்திரை தாயே? அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். இந்த யாத்திரை எங்கு சென்று முடிகிறதோ அங்குதான் என் கேள்விக்கான பதில் இருக்கிறது. அந்த பதில் கிடைக்கும் வரை என் யாத்திரையும் தொடரும். நான் விரும்புவதும் அதைத்தான் கௌரி. நீ திரும்பி வரும் பொழுது அனைத்தையும் அறிந்தவளாக வர வேண்டும். முன்னேறிச் செல். இருள் சூழ்கிறது. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது. கைலாயத்தின் தேவதை, அற்புத அழகியே, சண்டு மண்டு கூறியது உண்மைதான். மகாதேவா,
சும்பன் பார்வதியின் முன்னால் நிற்கிறான். வேண்டாத காரியம் நடக்கும் முன் அவரை நாம் காத்தாக வேண்டும் மகாதேவா. நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும். இல்லை நாராயணா, நான் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கு உன் தரிசனத்தை காணும் போது எவ்வளவு இன்பமாக உள்ளது தெரியுமா? என் சோகமெல்லாம் என்னவென்றால் உன்னுடைய இத்தகைய அழகை அந்த சாம்பல் சந்நியாசிக்கு அர்ப்பணித்தாய். உன்னுடைய அழகெல்லாம் இந்த அரசனுக்கு உரியது, அந்த யாசகனுக்கு அல்ல. இந்த அழகை ஆராதிக்கும் அருமையை அந்த கபாலன் அறிய மாட்டான். உன்னுடைய யவ்வனத்திற்கு சிறந்த இடம் எது தெரியுமா? என்னுடைய மாளிகைதான். வார்த்தைகளை உதிப்பதற்கு முன் என்னவென்று யோசித்து பேசு. தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்க்காமல் இங்கிருந்து சென்று விடு. செல்வதா? என்னால் எவ்வாறு செல்ல முடியும்? கோபத்தில் உன் முகம் இன்னும் அழகாக தெரிகிறது. அமைதி கொள்ளுங்கள் தாயே. யாரை எப்படி அழைப்பது என்று தெரியாதா மூடனே? இந்த அழகான தங்கத் தாரகையை தாய் என்றா கூறுவது? பார்வதி இங்கிருந்து செல்ல நினைத்தால் நான் முதலில் கொய்வது உன் தலையாகத்தான் இருக்கும். பார்வதி, நீ தாளாட்டும் தாயல்ல. என்னுடைய மாளிகையில் நீ மகாராணியாக இருக்க வேண்டியவள். உன் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது மூர்கனே. பார்வதி, அழகு சௌந்தர்யத்தின் அமிர்தமே, உன் அழகிற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் மரணிக்கலாம். சும்பன் தன் வரம்பை மீறி சென்று கொண்டிருக்கிறான் மகாதேவா. பார்வதி கோபம் அடைந்தால் மகாகாளி வெளிப்பட்டு விடுவாள். அது விபரீதமாகிவிடும். உங்கள் மௌனம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. பதில் கூறுங்கள் மகாதேவா. தாங்கள் தங்களின் பதி தர்மத்தை மறந்து விட்டீர்கள் போலும். இருப்பினும் நான் என் சகோதரியை ரட்சிக்க வேண்டும். பதி தர்மம். பதி தர்மம் என்பது ஒரு பெண்மையை காப்பாற்றுவது மட்டுமல்ல நாராயணா. இந்த யுத்தத்தில் பார்வதி மட்டுமே செயல்பட வேண்டும். பதி என்ற காரணத்தினால் பார்வதியின் சக்தி என்பதை நான் உணராமல் இல்லை. இந்த யுத்தத்தில் வெற்றி என்பது அவள் மட்டுமே அடைய வேண்டிய ஒன்றாகும். பார்வதியின் மகா சக்தியை நான் நன்கறிவேன் நாராயணா. குரோதத்தை வெளிப்படுத்தும் தன்மையை அவள் கற்க வேண்டும். மகாதேவனுக்கு உன்மேல் அன்பிருந்தால் தனியே அனுப்பியிருக்க மாட்டான். நீ என்னுடைய மாளிகையை அழகுபடுத்துவதற்கு வந்தவள் பார்வதி. மகாதேவரை பற்றி அப்படி பேசாதே மூர்கனே. பார்வையிலிருந்து நான் விலகவே மாட்டேன். இன்று உன்னுடைய கரங்களால் இவனை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நிசும்பா. தாங்கள் கவலை கொள்ளாதீர்கள் தாயே. தாங்கள் சென்று விடுங்கள். இல்லை நந்தி. தயை கூர்ந்து செல்லுங்கள். தாங்கள் இங்கிருந்து சென்று விடுவது நல்லது.
அற்புதமான இடம். வண்ண வண்ண மலர்களை காண்கிறோம். அனைத்தையும் விடுத்து உன்னோடு வர மனம் எண்ணுகிறது. இன்னும் எத்தனை தூரம் செல்வாய் பார்வதி? இன்று உன்னுடைய பயணம் கூடிய விரைவில் முடியப் போகிறது. ஏன் தெரியுமா? இந்த மூவுலக அரசன் சும்பன் உன்னை பின்தொடர்கிறான். இந்த இடம் எனக்கு பரிச்சயமானதாக தெரிகிறதே. பல யுகங்களாக நான் இங்கு வாழ்ந்தது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுவது ஏன்? சமயம் வந்துவிட்டது. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்வதி அறியப் போகிறாள். நீயா? உன் சித்தத்தின்படிதான் நான் வந்துள்ளேன் கைலாய தேவதையே. அழகும் அறிவும் ஒன்று சேர்ந்து உன்னுள் காணப்படுகிறது. உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ ஏதேனும் வனத்திற்கு செல்வாய் அல்லது மலையில் ஏறி மகாதேவனை தியானிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ இங்கு வந்து விட்டாயே. இந்த இடத்தில் 3 செவில்கள் உள்ளன. 4வது மகாபலி சும்பனாவான். இப்போது உன்னை யார் காப்பாற்றுவார்கள் கைலாய தேவதையே? பெண்ணை சென்றுவிடு. பின்னால் தான் செல்கிறேன். உன் பின்னால். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இதுவரை சாமானியனிடம் நீ இருந்து வந்தாய். இப்போது சும்பனின் சக்தியை நீ அறிவாய். உன்னை காக்கும் சக்தி எனக்குள்ளது கைலாய தேவதையே.